பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் குளோபல் புத்தாஸ் குழுவில் இணைந்திருக்கும் அனைத்து ஆன்ம நண்பர்களுக்கும் என் வணக்கம். என்னோட நேம் சஹானா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிட்டாச்மெண்ட். டிட்டாச்மெண்ட் அப்படிங்கறத பொருள் என்ன அப்படின்னா பற்றின்மை, பற்றற்ற நிலை. அதுதான் நம்ம டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். அதாவது டிட்டாச்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். டிட்டாச்மெண்ட் அதாவது நேச்சர், அட்டாச்ட்ல இருக்கிற பீப்புளோட நேச்சர் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது அக சுதந்திரம், அதை பத்தி பார்க்க போறோம். அதாவது லவ்விங் வித்வுட் பொசஷன், அதாவது உரிமை அப்படிங்கிற உணர்வு இல்லாம அன்பு செலுத்துறதுனா என்னன்னு பார்க்க போறோம். நம்ம எதிர்பார்ப்புல இருந்து எப்படி டிட்டாச்மெண்டா இருக்கணும் அப்படிங்கறது பார்க்க போறோம். நம்ம ஈகோல இருந்து எப்படி டிட்டாச்சா இருக்கணும் அப்படிங்கறது பார்க்க போறோம். அடுத்து டிட்டாச்மெண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் growth. நம்ம டே டு டே லைஃப்ல டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறது பார்க்க போறோம். நம்மளோட ஆன்ம விழிப்புணர்வுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். சரி, டிட்டாச்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது பற்றின்மை அப்படிங்கிறது நம்ம உலகத்தை விட்டு ஓடி போறது அப்படிங்கிறது கிடையாது. அதுக்காக நம்ம எதுவுமே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் இல்லை. எதுவுமே உங்களை கட்டுப்படுத்தாம இருக்கிறது தான் பற்றின்மை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பௌதீக உலகத்துல நம்மளோட வேலைகளாகட்டும், நம்மளோட ஃபேமிலி, இது எல்லாம் புறக்கணிச்சு வாழ்றதுதான் ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சிலர் நினைச்சிட்டு இருக்கோம். அது கண்டிப்பா தப்பு. நம்ம வாழ்க்கையோட இணைஞ்சு வாழும் போதுதான் நம்ம ஆன்ம வளர்ச்சிக்கான அனுபவங்கள் அப்படிங்கிறது நம்மளால பெற முடியும். ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப், அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல வாழும் போதுன்னா அன்புன்னா என்னன்னு தெரியும். கோபத்தை எப்படி குறைக்கணும் அப்படிங்கறது நம்ம கத்துக்குவோம். கருணையோட எப்படி வாழணும் அப்படிங்கறது கத்துக்குவோம். நம்ம ஈகோ எப்படி தணிக்கணும் அப்படிங்கறது கத்துப்போம். அதே மாதிரி ஆன்ம அறிவியல்ல நம்ம குடும்பத்தோட வாழும் போதுதான் அந்த ஆன்ம அறிவியல நடைமுறையும் நம்மளால படுத்த முடியும். அப்ப டிட்டாச்மெண்ட் அப்படிங்கறத காரணம் காட்டி நம்ம வேலைகளை புறக்கணிக்க கூடாது, உறவுகளை புறக்கணிக்க கூடாது. நம்ம லைஃப்ல ஏதாச்சும் சவால்கள் வந்தா அதை பார்த்து ஓடி ஒளியக்கூடாது. ஏன்னா ப்ராப்ளம் அப்படிங்கறது நம்ம ஃபேஸ் பண்ணணும், அது மறுபடியும் நமக்கே தான் வரும் அப்படிங்கிற அந்த புரிதல் நம்மளுக்கு வேணும். அப்போ டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட பொறுப்புகளை நேர்மையா முழு மனதோட செய்யணும். ஆனா எதிர்பார்ப்பு அப்படிங்கறத அங்க வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது தான். கிருஷ்ணர் கூட அர்ஜுனர் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கடமையை செய்யணும், வெற்றியோ தோல்வியோ அது மேல பற்று இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுதான். அதாவது இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட பெஸ்ட் நம்ம கொடுக்கணும். ஆனா ரிசல்ட் மேல நம்மளோட பீஸ்ஃபுல்ல இழந்துடக்கூடாது. அதோட அட்டாச்சா இருந்து நம்மளோட பீஸ்ஃபுல்னஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுதான். அப்ப டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதுனா என்னன்னா, நான், என்னோட புகழ், என்னோட வெற்றி, என்னோட முக்கியத்துவம் அப்படிங்கிற அந்த ஈகோ மேல வச்சிருக்கிற அட்டாச்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது தான் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது. அப்ப நம்ம டிட்டாச்மெண்டா வாழணும் அப்படின்னா நம்மள நாம இழக்காம நம்ம நேசிக்க கத்துக்கணும். எதிர்பார்ப்பு அப்படிங்கிற சிறையில நம்மளால சிக்காம பாத்துக்கணும். பௌதீக உலகத்திலையும் பௌதீக பொருள்கள் எதுவுமே நம்மள கண்ட்ரோல் பண்ணாம, அதுக்கு நம்மள நாமே அலோ பண்ணாம ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்றதுதான் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். அடுத்து நேச்சர் ஆஃப் அட்டாச்மெண்ட். அதாவது அட்டாச்சா இருக்கிற பீப்புளோட இயற்கையான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே இந்த பர்சன் என் கூடவே இருக்கணும், நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும். ஒரு விஷயம் எனக்கு இல்ல அப்படின்னா அதுல எனக்கு சந்தோஷமே இருக்காது. ஏதோ ஒரு பிடிச்ச பர்சன் யாராச்சும் நம்ம லைஃப்ல இருக்கலாம், அவங்கள நான் இழந்துட்டேன் அப்படின்னா என்னையே நான் இழந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இதுலதான் நிறைய துன்பங்களுக்கான காரணம் அப்படிங்கிறது பிறக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும், லைஃப் அப்படிங்கிறதே மாறக்கூடியதுதான். இந்த பிரபஞ்சமாகட்டும், பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இருத்தல், அந்த பீயிங், அந்த எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே நகர்ந்துகிட்டு தான் இருக்கு, மூவ் ஆயிட்டே தான் இருக்கு, சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கு. அதுக்குதான் உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, நம்மளோட சீசன்ஸ் எடுத்துக்கிட்ட பருவகால மாற்றங்கள், மழைக்காலம், குளிர்காலம், வெயில் காலம் அப்படிங்கிறது மாறுது. அடுத்து நம்மளோட பாடி சேஞ்ச் ஆகுது. குழந்தையில இருந்து இப்ப வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுது. நம்மளோட ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகுது, நம்மளோட எமோஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது, நம்ம சுத்தி உள்ள அட்மாஸ்பியர் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஒவ்வொரு நம்ம நொடியும் நம்மளோட எண்ணங்கள் அப்படிங்கிறது கூட சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்குது. ஆனா இந்த பற்றுள்ள மனதுதான் இந்த நிலையற்ற உலகத்துல நிலைத்தன்மையை எதிர்பார்த்துட்டே இருக்கும். அங்கதான் அந்த துன்பம் அப்படிங்கிறது பிறக்கவே செய்யுது. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம உலகத்தை விட்டு தனித்து வாழணும் அப்படிங்கிறது கிடையாது.
டிட்டாச்மெண்ட் அதாவது நம்மளுக்குள்ள என்ன பேட்டர்ன் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கு, ரிப்பீட்டட் பேட்டர்ன் நமக்குள்ள என்ன இருக்கு, எந்த சங்கிலியில இருக்கோம், எந்த லூப்ல இருக்கோம், அதை வந்து நமக்குள்ள ரிமூவ் பண்றதுதான் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த டிட்டாச்டு பர்சனுக்குள்ள வேலை பார்ப்பாங்க, அன்பு கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் கனவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அவங்களும் லைஃப் ஈவெண்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள உள்ளார்ந்த புரிதல் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க இருக்கிறது எதுவுமே என்னுடையது இல்ல, எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து இருக்கும். இந்த புரிதல் தான் அவங்களுக்குள்ள அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து உருவாக்குது. எப்ப நம்மளோட சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த பௌதீக உலகத்து மேலயும், பௌதீக பொருள் மேலயும் இருக்குதோ, அப்பதான் அந்த பயம் அப்படிங்கிறது பிறக்குது. பயம்னா எந்த மாதிரி பயம் அப்படின்னா, நான் எதையாச்சும் இழந்துருவேனோ அப்படிங்கிறது பயம். என்னை யாராச்சும் ஒதுக்கிருவாங்களோ அப்படிங்கிற பயம். அதுக்கடுத்து தோல்விய கண்டு பயம், மரணத்த கண்டு பயம். இந்த மாதிரி பயங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. எப்போ நம்ம டிட்டாச்மெண்ட் அப்படிங்கறத ஃபாலோ பண்றோமோ, அப்பதான் அந்த பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்போ பற்றில்லாத நிலையில நம்ம இருக்கும் போதுதான் நம்மளுக்குள்ள இந்த ஆழமான நிலைத்தன்மை அப்படிங்கிறது வந்து உருவாகப்படும். நெக்ஸ்ட் ஸ்லைடு. அடுத்து வந்து லவ்விங் வித்தவுட் பொசஷன். அதாவது நம்ம உரிமை அப்படிங்கிற உணர்வு இல்லாம அன்பு செலுத்துறது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். டிட்டாச்மெண்ட்ல இருக்கிற ஹையஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா, அதாவது மத்தவங்கள என்னுடையது, எந்த ஒரு பொருளாகட்டும், மனிதர்களாகட்டும், என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சுக்காம அன்பு செலுத்துறது தான் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த அட்டாச்மெண்ட் எப்பயுமே எப்படி இருக்கும்னா, என்னோடது அப்படிங்கிறதுல வந்து இருக்கும். ஆனா டிட்டாச்மெண்ட்ல இருக்கிறவங்க, டிட்டாச்மெண்ட்ல இருக்கிற மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நானும் ஆன்மா, அவங்களும் ஆன்மா, அவங்களோட சோல்ஸ் ஜேர்னியை நம்ம இன்டர்ஃபியர் பண்ணாம, அவங்களோட சுதந்திரத்தை வந்து நம்ம மதிக்க கத்துப்போம், மதிக்கவும் தெரியணும். அதுதான் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த அட்டாச்மெண்ட் வந்து எப்பயுமே நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டன்டா நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவங்க கிட்ட. அதாவது நம்ம கவனத்தை கேட்போம், மத்தவங்க கிட்ட அந்த கவனத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்போம். ஆனா டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வாழ்க்கையை வந்து ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதனால வந்து நம்மள வந்து யாரு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலும் அதை வந்து நம்ம சகிச்சுக்கிட்டு போகணும், அதை அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது நம்மளுக்குள்ள அந்த ஹெல்தி பவுண்டரிஸும் செட் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஹெல்தி பவுண்டரி செட் பண்றது கூட ஒரு வகையான ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டிட்டாச்மெண்ட் நம்மளுக்கு என்னெல்லாம் டீச் பண்ணுது அப்படின்னா, எப்படி வந்து மத்தவங்கள கட்டுப்படுத்தாம அன்பு செலுத்துறது அப்படிங்கிறத டீச் பண்ணி கொடுக்குது. அடுத்து வந்து மத்தவங்க கிட்ட நம்மளையே நம்ம இழக்காம எப்படி கருணை காட்டணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குது. அடுத்து வந்து அடிமைத்தனம் பண்ணாம தன்னலமற்ற சேவை அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கறது சொல்லி கொடுக்குது. நம்மளோட மன அமைதியை இழக்காம மத்தவங்க மேல எப்படி கம்பேஷனோட எம்பத்தியோட வாழணும் அப்படிங்கிறது வந்து டிட்டாச்மெண்ட் நம்மளுக்கு வந்து டீச் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து வந்து டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் எக்ஸ்பெக்டேஷன். எதிர்பார்ப்புல இருந்து எப்படி நம்ம டிட்டாச்சா இருக்கலாம் அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். இன்னும் முக்காவாசி மனிதர்கள் வந்து எதுல துன்பப்படுறாங்க அப்படின்னா, யதார்த்தத்துல இருந்து வர துன்பங்கள் கிடையாது. எதிர்பார்ப்புல இருந்தா நிறைய துன்பங்கள் அப்படிங்கிறது வந்து வருது. நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த மத்த மனிதர்கள் வந்து நான் திங்க் பண்ற மாதிரி மத்தவங்களும் திங்க் பண்ணணும். எப்பயுமே இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மாறாம ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம். அடுத்து வந்து நான் செய்யற முயற்சிக்கு வந்து எப்பயுமே பலன் கிடைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருப்போம். அதாவது நான் எப்படி இந்த லைஃப வந்து புரிஞ்சிருக்கேனோ, அந்த புரிதலுக்கு ஏத்த மாதிரிதான் என் வாழ்க்கையும் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து நமக்குள்ள வச்சுட்டே இருப்போம். இதுல ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பு எங்கேயாச்சும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கதான் அந்த ஈகோ அப்படிங்கிறது வந்து ட்ரிகர் ஆகுது. அப்போ டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம முயற்சியை வந்து கைவிடணும் அப்படிங்கறத சொல்லி தரல. நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஆனா ரிசல்ட் மேல நம்ம மனச அடிமைத்தனம் படுத்தாம நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கறதுதான் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு வந்து டீச் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். அடுத்து டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் ஈகோ. ஈகோ அப்படிங்கிறது வந்து எதுலதான் வாழுது அப்படின்னா, ஏன் புகழ், ஏன் வெற்றி, எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், என்னோட சாதனை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இதுலதான் இந்த ஈகோ அப்படிங்கிறது வந்து வாழுது. அதாவது அடையாளங்கள் மூலியமா தான் இந்த ஈகோ அப்படிங்கிறது வந்து வாழுது. அந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஈகோவை கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைக்குது. அப்போ நம்ம லைஃப்ல வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம நம்ம எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த அப்சர்வேஷன் நம்மளுக்குள்ள நடந்த பிறகு நம்மளுக்குள்ள என்ன போய் வரும்னா, இங்க இருக்கிற தாட்ஸ் அப்படிங்கிறது டெம்பரரி ஆனதுதான். எமோஷன்ஸ் அப்படிங்கிறது மேகக்கூடங்கள் மாதிரி மறையும், மறுபடியும் வந்து அப்பியர் ஆகும்.
அடுத்து வந்து விமர்சனங்களும் பாராட்டுகளும் கடந்து போகும். நம்மளோட சக்சஸும் ஃபெயிலியரும் நம்ம வீட்டுக்கு வர்ற டெம்பரரி கெஸ்ட் மாதிரிதான் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து கிடைக்கும். இந்த புரிதல் தான் நம்மளுக்குள்ள அந்த ஆழமான நிலைத்தன்மை அப்படிங்கிறது வந்து உருவாக்கும். அப்ப நம்மளுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லினா, இந்த டெம்பரரியான திங்ஸ் மேல நம்மளோட அடையாளங்களை வந்து நம்ம கட்டமைக்க மாட்டோம். அது உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுதான் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் ஈகோ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். அடுத்து வந்து டிட்டாச்மெண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் growth. நிறைய ஆன்ம பாதைகள்ல என்ன மாதிரி டீச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் கிட்ட சொன்ன மாதிரிதான். அதாவது நம்மளோட கடமைகளை வந்து முழு மனசோட பண்ணணும். பட் ரிசல்ட் மேல எந்த ஒரு பற்று இல்லாம இருக்கணும். இதுதான் கர்மயோகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. புத்திசம்ல கூட அட்டாச்மெண்ட் தான் எல்லா துன்பங்களுக்கான காரணமே அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. நிறைய ஆன்ம பாதைகள்ல இந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள அந்த அக சுதந்திரத்தை வந்து உருவாக்குது. அதுவும் போக நம்ம அந்த டிவைனிட்டி, அந்த ஒன்னஸ் நிலைக்கு, அந்த ஹையர் கான்சியஸ் அடையிறதுக்கு ஒரு கதவா வந்து டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இந்த டிட்டாச்மெண்ட் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்குதுன்னா, தெளிவு கொடுக்குது, ஞானம் கொடுக்குது, கம்பேஷன் அப்படிங்கறத நம்மளால வளர்த்துக்க முடியுது, ஆன்ம விழிப்புணர்வு அப்படிங்கறது நம்மளால உருவாக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். அடுத்து வந்து டிட்டாச்மெண்ட் அண்ட் இன்னர் பீஸ். அதாவது நம்மளோட மன அமைதி அப்படிங்கிறது நம்ம எப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம லைஃப் வந்து நாம நினைச்ச மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டா போயிட்டு இருக்குது அப்படின்னா நம்மளுக்குள்ள மன அமைதி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். பட் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுக்கான எண்டே கிடையாது. ஏன்னா என் கண்ணோட்டத்துக்கு ஒரு விதமான பெர்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு வந்து அது இம்பெர்ஃபெக்டா கூட தெரியலாம். ஏன்னா பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்மளால மெஷர் பண்ண முடியாது, அதை டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ எப்போ நம்மளோட மைண்ட் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ஷன் மேல டிபெண்ட் ஆகி இருக்குதோ அப்போ நம்ம மனசுக்குள்ள அமைதி அப்படிங்கிறது வந்து இருக்காது. அங்கேயும் நம்ம டிட்டாச்மெண்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து சொல்றாங்க. ஏன் ஈவன் இந்த டிட்டாச்சா வாழக்கூடிய மனிதர்கள் கூட கவலைகள் இருக்கும், நோய்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், அவங்களுக்கும் தவறான புரிதல்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அவங்க உள்ளார்ந்த மனநிலை அப்படிங்கிறது எதுலையுமே சிதறாம வந்து அவங்க கட்டமைச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட என்டையர் லைஃப்மே இந்த பௌதீக வாழ்க்கை மேலையும் இந்த பௌதீக சூழல் மேலையும் அவங்க கட்டமைக்கப்படல. அவங்களோட நிலைத்தன்மை அப்படிங்கிறதும் வெளிப்புறத்துல இருந்து வர்றது கிடையாது, அவங்க உள்ளார்ந்து வர்றதுதான் அந்த நிலைத்தன்மை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைடு. அடுத்து வந்து நம்ம டே டு டே லைஃப்ல டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மைண்டை வந்து அப்சர்வ் பண்ண பழக்கணும். அதாவது நம்ம மைண்ட்குள்ள ரைஸ் ஆகிற தாட்ஸ் ஆகட்டும், எமோஷன்ஸ் ஆகட்டும், அது உடனே பிலீவ் பண்ணாம நம்ம வந்து பயத்துல இருந்து ரியாக்ட் பண்றோமா இல்ல கிளாரிட்டியா ரெஸ்பாண்ட் பண்றோமா அப்படிங்கறத செல்ஃப் செக் பண்ணி பாத்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி செல்ஃப் செக் பண்ணும்போது உங்களுக்கும் உங்களுக்குள்ள ரைஸ் ஆகிற அந்த எமோஷன்ஸ் ஆகட்டும், தாட்ஸ் ஆகட்டும், அதுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அந்த ஸ்பேஸ் தான் அந்த டிட்டாச்மெண்ட்டுக்கான ஒரு பிகினிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே வந்து நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வந்து டிட்டாச்சா இருந்து அப்சர்வ் பண்ணும்போது நம்மளோட கான்சியஸா வந்து அந்த டெசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். அதனாலதான் மேம் எப்பயும் சொல்லுவாங்க சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கிறது. அப்ப டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு மைன்யூட்டா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்மளோட எமோஷன் டிபெண்டன்சியை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதாவது என்னதான் அந்த பர்சன்ஸ் ஆகட்டும், நம்மளோட வேலிடேஷன் ஆகட்டும், நம்மளோட அவுட்கம்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நம்ம தனித்து வாழணும் அப்படிங்கிறது கிடையாது. லைஃபை நம்ம என்ஜாய் பண்ணணும், லைஃப் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். பட் யார்கிட்டயும் அந்த உணர்வு ரீதியான சிறை பிடிச்சு நம்ம வாழக்கூடாது, நம்மளையும் நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுல வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து என்ன அப்படின்னா சைலண்ட் செல்ஃப் அவேர்னஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது உங்களுக்குள்ள நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது உங்களோட தாட்ஸ், உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட பயம், உங்களோட ஆசைகள், இந்த கோபங்கள், இந்த எமோஷனல் பேட்டர்ன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பட் அது கூட சண்டை போடாம அது காமா அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்குள்ள என்ன தோணும்னா உங்களுக்குள்ள எழுற அந்த எண்ணமாகட்டும், உணர்வுகளாகட்டும் உங்களுடையது இல்ல அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த அவேர்னஸ் தான் அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வந்து குறைக்கும். இதுக்குதான் நம்ம மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணணும். அந்த செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் அப்படிங்கறது பிராக்டிஸ் பண்ணணும். நம்மள நாமே செல்ஃபா வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணி பாத்துக்கணும். உங்ககிட்டயே வந்து நீங்க கேள்வி கேட்கலாம், நான் எதுல எல்லாம் அட்டாச்சா இருக்கேன், எதுக்காக நான் அட்டாச்சா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு உங்களோட லைஃபை நீங்க அப்சர்வ் பண்ணும்போது அந்த இன்னர் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள கண்டிப்பா வந்து டெவலப் ஆகும்.
அடுத்து என்ன அப்படின்னா, மத்தவங்கள அவங்களோட வாழ்க்கைய வாழ்றதுக்கு அலோ பண்ணணும். அதாவது நான் சொன்ன மாதிரிதான் நீ கேட்கணும். நான் சொல்றதுதான் செய்யணும் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அதுதான் இந்த டிட்டாச்மெண்ட் வந்து நம்மளுக்கு என்ன ட்ரீட் பண்ணுது, என்ன டீச் பண்ணுது அப்படின்னா, மத்தவங்களோட ஃப்ரீடத்த வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. மத்தவங்கள லைஃப்ல வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு டீச் பண்ணுது. அடுத்து என்னன்னா, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து ரொம்ப சின்சியரா பண்ணணும். அது ஒர்க்கா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நெய்பர்ஸா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம ரொம்ப சின்சியரா, நேர்மையா பண்ண கத்துக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட இன்னர் எனர்ஜிய வந்து புரொடெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதாவது எங்கெல்லாம் வந்து பவுண்டரிஸ செட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எங்க நம்ம செட் பேக் ஆகணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்ப மத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கேரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்ல. நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஆனா நம்மளோட மன அமைதிய அங்க தியாகம் பண்ணாம பாத்துக்கணும் அப்படிங்கிறதுதான். அடுத்த என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளோட சந்தோஷம் அப்படிங்கிறது மத்தவங்க மேல சார்ந்து இல்ல அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒருவேளை சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா, அத கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும். அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்து தான் வருது அப்படிங்கிற அந்த புரிதல் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். அடுத்து நிறைய வந்து நம்ம லிசன் பண்ணணும். எதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ணாம நம்மள நாமே பாத்துக்கணும். அடுத்து வந்து எந்த விஷயம்லாம் உங்களை ஹர்ட் பண்ணுதோ அதை அப்படியே பிடிச்சுக்காம இருக்கணும். அதாவது உங்களுக்குள்ள நீங்க கொஸ்டின் கேட்கலாம். எந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இந்த ஹர்ட் வந்து குடுக்குது, இந்த பெயின் குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த லெட்டிங் கோ, அந்த விடுவிக்கிறது மூலியமா நம்மளுக்குள்ள அந்த ஹீலிங் அப்படிங்கிறது வந்து நடக்குது. சோ எதுவுமே ஹோல்ட் பண்ணாம அந்த லெட்டிங் கோ அப்படிங்கறத வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அடுத்த விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லவ்வுக்கும் எமோஷனல் டிபெண்டன்சிக்கும் இல்ல டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுலதான் நம்ம நிறைய சிக்கிப்போம். சோ அந்த லவ்வுக்கும் அந்த எமோஷனல் டிபெண்டன்சிக்குள்ள டிஃபரன்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ண கத்திக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா, கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்றது. நன்றி உணர்வு. நமக்கு இன்னைக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதை நினைச்சு அப்ரிஷியேட் பண்ணணும். அது பிளெஸிங்கா நம்ம நினைக்கணும். சோ இந்த மாதிரி நன்றி உணர்வு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கிராட்டிடியூடா வந்து ஃபீல் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். அடுத்து ரொம்ப முன்னோர் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் வந்து அந்த உயர்ந்த நிலை, அந்த ஹையர் பிளேன், அந்த ஹையர் வேர்ல்ட்ஸுக்கு அந்த நிலைக்கு அடையணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள். அதாவது ஒண்ணு வந்து டிட்டாச்மெண்ட், இன்னொன்னு வந்து கர்மா பியூரிஃபிகேஷன். ஏன்னா மனிதர்கள் வந்து இந்த பௌதிக வாழ்க்கை, எண்ணம், சொல், செயல்கள், உணர்வுகள் இதுல வந்து ரொம்ப வந்து தீவிரமா அட்டாச்சா இருக்கிறத வந்து குறைக்கணும். அதுல இருந்து வெளிவரணும். அப்பனாதான் உங்க மனசு வந்து சுதந்திரமா இருக்கும். அதுக்கு அடுத்துதான் அந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வந்து உருவாகும். ஒன்ஸ் அந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்குள்ள அந்த நல்ல எண்ணங்கள், நல்ல சொல்கள், நல்ல செயல்கள், நல்ல மனப்பான்மைகள் அப்படிங்கிறது நம்மளால வளர்த்துக்க முடியும். அடுத்து சுயநலமற்ற வாழ்க்கையும் நம்மளால வாழ்றது மூலியமா இந்த கர்மா அப்படிங்கறது நம்மளால பியூரிஃபை வந்து பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த கர்மா பியூரிஃபிகேஷன், அந்த பற்றின்மை சேர்ந்த பிறகுதான் நம்மளுக்குள்ள அந்த ஆன்மீக விழிப்புணர்வு, அந்த ஹையர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த சைக்கிக் எனர்ஜி அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும். சைக்கிக் எனர்ஜி அப்படின்னா என்னன்னா மனசக்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சைக்கிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வாழ முடியும். நல்லபடியா வந்து வழிநடத்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுதான். இதுதான் ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம ஆன்ம விழிப்புணர்வு. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். அடுத்து டிட்டாச்மெண்டோட சாரம் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி பிளஸ் மிடில் பாத், இதுதான் நம்ம பற்றின்மை அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளோட செயல்களை வந்து முழு நேர்மையோட பொறுப்புணர்வோட செய்யணும். ரிசல்ட் மேல எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. மிடில் பாத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட எண்ணங்கள், சொல்கள், செயல்கள், உணர்வுகள் இது எதுலையுமே ரொம்ப அட்டாச்சா இல்லாம இருக்கணும். இப்போ நம்ம திராஸ் எடுத்துக்கலாம், வெயிங் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம வெயிட் எதுல அதிகமா போடுறோமோ அதுதான் வந்து கீழே இறங்கி போகும். அப்ப அந்த வெயிட் வந்து நம்ம பேலன்ஸா வச்சுக்கணும் அப்படின்னா, அது சமநிலையான அந்த வெயிட் போட்டாதான் அந்த திராசு வந்து பேலன்ஸா இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளோட எண்ணம், சொல், செயல், உணர்வுகளாட்டும் அந்த சமநிலையோட நடுநிலையோட வச்சுக்கணும். அது விட்டு வெறுத்தும் ஓடக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த சமநிலை தான் அந்த பற்றின்மை அப்படிங்கிறத வந்து உருவாக்கவே செய்யுது அப்படிங்கறத வந்து இதுல தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களோட உண்மையான சுயத்துல இருந்து விலகி வாழ்றது அப்படிங்கிறது கிடையாது. அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற பிசிக்கல் பாடி,
மென்டல் பாடி, எமோஷனல் பாடி, இதுல இருந்து கிரியேட் ஆகிற அந்த கிளாமர்ஸ், அந்த இல்யூஷன்ஸ், இதுல இருந்து உங்களை செப்பரேட் பண்ணி வாழ்றது தான் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது. பத்ரிஜி கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதெல்லாம் அனித்யாவோ அதெல்லாத்துலயும் வந்து சத்தியம் அப்படிங்கிறது இருக்காது. அனித்யா அப்படின்னா என்னன்னா டெம்பரரியான திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரரியான திங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாடி டெம்பரரி, நம்மளோட மைண்ட் டெம்பரரி, நம்மளோட இருக்கிற இந்த ரிலேஷன்ஸ், இது எல்லாமே வந்து டெம்பரரியான திங்ஸ். அப்ப இதுல எதுலயுமே வந்து சத்தியம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. அப்போ நம்ம சத்தியத்தோட வாழ்ற வாழ்க்கை வந்துதான் நமக்கு நித்தியத்துவம் அப்படிங்கிறது வந்து அடைய வைக்கும். நித்தியம் அப்படிங்கிறது மாறாதது, நிலையானது. அப்ப நம்ம சத்தியத்தோட வாழ்ந்து நித்தியத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டீச் பண்ணுது மாஸ்டர்ஸ். நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ so much for the opportunity, masters. Thank you.